இந்த சாப்டரில் பார்க்க போகிறது சர்ஃபேஸ் மாடலிங். ஸோ ஒரு சர்ஃபேஸ் ஃபீச்சர் எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஒரு டிராயிங் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் டிராயிங்கிற ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு ஒரு டிராயிங் பேஜ் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் டிராயிங். ஸோ உங்களோட டிராயிங் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு, ஸோ நீங்கள் சாலிட் மாடலிங் எப்படி பண்ணீங்களோ அதேமாதிரி தான் இந்த சர்ஃபேஸ் மாடலிங் பண்ண போகிறீங்க. பட் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாலிட் மாடலிங் சாலிட் கண்டென்ட்டாக இருக்கும், அதாவது திக்னஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ சர்ஃபேஸை பொறுத்தவரை உங்களுக்கு திக்னஸ் தேவை கிடையாது, அது ஒரு ஷீட் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ சர்ஃபேஸ் மாடலிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த மேலே சைடு பக்கத்துலேயே சர்ஃபேஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவைப்படுற சர்ஃபேஸ் டூல்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது கிரியேட் டூல்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு புது சர்ஃபேஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த சர்ஃபேஸை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் சர்ஃபேஸோட கைட் கர்வ்ஸ் சம்திங் கர்வ்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள வெர்டிக்ஸஸ் பாயிண்ட் தான் இந்த கண்ட்ரோல் வெர்டிக்ஸஸ். ஸோ இதை பற்றி நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஒரு சர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறது, அதாவது கிரியேட்டிவ் ஃபீச்சர்லாம் என்னென்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எதெல்லாம் இதில் கிரியேட் ஃபீச்சர்னா, ஸோ இந்த பாக்ஸ்குள்ள உள்ள எல்லாமே கிரியேட் ஃபீச்சர். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரூட். ஸோ எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறது நீங்கள் போட்ட ஒரு ஸ்கெட்சை பேரலாக டெவலப் பண்ணுறதா இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கு தேவையான ஸ்கெட்ச் வரைஞ்சிங்க. அதுக்கு முதல்ல இது ஐசோமெட்ரிக்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைய போகிறோம். அந்த ரெக்டாங்கிளை வரைஞ்சி அதை எப்படி சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்கிளுக்கு REC என்டர். ஸோ இதில் 2 பாயிண்ட், அதாவது ரெக்டாங்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ரெக்டாங்கிளோட எண்ட் பாயிண்ட், அது 2 கார்னர் மூலியமாக இந்த ரெக்டாங்கிளை நீங்கள் டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ ரெக்டாங்கிள். ஸோ இதெல்லாம் ஒரே ப்ரொஃபைலாக இருக்குது. ஸோ எகெயின் சாதாரண லைனை யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ப்ரொஃபைல் வரையணும் அப்படின்னாலும் வரைஞ்சிக்க முடியும். ஸோ சாதாரண லைன் என்டர். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் F8 ஆம்ன்றது மூலியமாக இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் தான் உங்களுக்கு போகும், அதாவது XYZல மட்டும் தான் உங்கள் லைன் போகும். ஸோ அடுத்து இது மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைலை நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். C என்டர் க்ளோஸ். ஸோ 2 ப்ரொஃபைல் வரைஞ்சிருக்கீங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் க்ளோஸ் லூப்பாக ஒன்றா செலக்ட் ஆகுது. அடுத்த ப்ரொஃபைல் க்ளோஸ்டாக இருக்குது, பட் தனித்தனி என்டிட்டியாக கிரியேட் ஆகுது. ஸோ இது எப்படி நீங்கள் சர்ஃபேஸாக மாற்றுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் சாலிட் மாடலிங்கில் எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்களோ அதேமாதிரி தான் சர்ஃபேஸ் மாடலிங் பண்ண போகிறீங்க. பட் அதோட மோடை மட்டும் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட்னு கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதோட கமெண்ட் EXTன்னு டைப் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரூட்ங்கிற ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரூட். ஸோ இதில் செலக்ட் ஆப்ஜெக்ட் டு எக்ஸ்ட்ரூட். ஸோ எந்த ஆப்ஜெக்டை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் மோடுன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் உங்களோட ஆப்ஜெக்ட் சாலிடாக டெவலப் ஆகணுமா இல்லை சர்ஃபேஸை டெவலப் பண்ணணும்னு சூஸ் பண்ணுற ஆப்ஷன். ஸோ அதுக்காண்டி MO என்டர். ஸோ இதில் கேட்டிருக்க 2 ஆப்ஷன் க்ளோஸ்டு ப்ரொஃபைல் ரூப் கிரியேஷன் மெத்தடில் சாலிடாக வேணுமா அண்ட் சர்ஃபேஸாக வேணுமான்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு சாலிடாக வேணும்னா சாலிட், சர்ஃபேஸாக வேணும்னா சர்ஃபேஸ். ஸோ SUன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு சர்ஃபேஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும், சர்ஃபேஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரூட் கமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணாலும் அது ஒரு சர்ஃபேஸாக மட்டும் தான் கிரியேட் ஆகும். அது ஒன்றா செலக்ட் ஆகிற பாலிலைனாக இருந்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக லேட்டாக என்டிட்டிஸாக இருந்தாலும் சரி. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், என்டர். ஸோ எவ்வளோ ஹைட்டு எக்ஸ்ட்ரூட் வேணும். ஸோ இதே சாலிட் மாடலிங்காக இருந்தால் இந்த சைடில் உள்ள நெப் சர்ஃபேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ நெப் சர்ஃபேஸ்னால் அந்த குட்டி குட்டியாக உள்ள பாக்ஸ் தான் அந்த நெப் சர்ஃபேஸ்மாங்க. ஸோ சாலிட் மாடலிங்கில் டெவலப் ஆகுது. ஸோ சர்ஃபேஸ் மாடலிங். ஸோ இதை வச்சு உங்களோட ஒயர் ஃப்ரேம் ஒரு சர்ஃபேஸாக இருக்குன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ எவ்வளோ ஹைட் வேணும்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹைட் டிஃபைன் பண்ணுறப்ப டேரக்ஷன், பாத், டேப்பர் ஆங்கிள்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேரக்ஷன்னா எந்த டேரக்ஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரூடுக்கு செலக்ட் பண்ண ஸ்கெட்சிலேருந்து பேரலாக எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடம் வரையும் எக்ஸ்ட்ரூட் டெவலப் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் டேரக்ஷனையும் மென்ஷன் பண்ணிட முடியும், அது சேம் வைஸ் உங்களோட ஹைட்டையும் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ நேராக போய் இந்த போட்டு கொஞ்சம் பிக் பண்ணிக்கலாம், இந்த போட்டு உங்களால் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே வேணால் மேலே ஏற்றி பிக் பண்ணுங்கள், உங்களோட ஹைட் டிஃபைன் ஆகிடும். ஸோ இன்னொரு ஸ்கெட்சை பேஸ் பண்ணி அந்த ஸ்கெட்ச் இல்லை ஒரு எஜ்ஜோட ஹைட்டு முடியும் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா அங்கே பார்த்துங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு விஷுவலைஸுங்கிற டூல் பாரை யூஸ் பண்ணி இதை ரியலிஸ்டிக்னு மாற்றிங்க. அதோட கமெண்ட் VS என்டர். இதில் காமிக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரியலிஸ்டிக்னு டைப் பண்ணி என்டர் அடிக்கிறது மூலியமாக ரியலிஸ்டிக்காக ஒரு சர்ஃபேஸ் எப்படி டெவலப் ஆகிருக்கோ அது மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதே எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனை எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த லைன், இந்த லைன், இந்த லைன். ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸ் ஆட் பண்ணிக்க முடியும். மோடு. ஸோ அதில் உங்களுக்கு தேவையானது சர்ஃபேஸ். ஸோ எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சர்ஃபேஸ்னு மோடை சேஞ்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் டிஃபால்ட்டாக எப்போவுமே சாலிடில் தான் இருக்கும். ஸோ சர்ஃபேஸ். ஸோ எவ்வளோ ஹைட் வேணுமோ ஹைட் கொடுத்துக்க முடியும். ஸோ ஹைட்டாக டேரக்ஷன் கொடுத்துக்குவீங்க, பாத் கொடுத்துவீங்க. ஸோ டேப்பர் ஆங்கிள் தேவைனாலும் டேப்பர் ஆங்கிள் கொடுத்துக்க முடியும். T என்டர்.
ஸோ உங்கள் டேப்பர் ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது. ஸோ இது தனித்தனி எஜஸாக இருக்கிறதுனால ஒன்று தனித்தனியாக பிரிஞ்சு தனித்தனியாக எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ டேப்பர் ஆங்கிள் எப்பவுமே இது 0வே இருக்கட்டும். அடுத்தது எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இதோட வேல்யூஸ். ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ட்ரஸ் அதாவது உங்களோட டிஸ்டன்ஸ் கொடுக்குறது மூலியமாக இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ ஹைட் ஒரு 5. ஸோ 5 mm ஹைட்டுக்கு உங்களோட எக்ஸ்ட்ரூட் டெவலப் ஆகிட்டு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூடை டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கெட்சை எப்படி சர்ஃபேஸ் டேப்பர் எக்ஸ்ட்ரூஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் மோடில் சர்ஃபேஸ் SU என்டர். ஸோ எந்த ஸ்கெட்சை நீங்கள் சர்ஃபேஸாக மாற்ற போகிறீங்களோ அதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ண உடனே அது டேப்பர் ஆங்கிள்னு கேட்குது. ஸோ டேப்பர் ஆங்கிள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு T என்டர். ஸோ அதில் எவ்வளோ டேப்பர் ஆங்கிள். ஸோ நீங்கள் பாசிட்டிவ் கொடுத்துக்க முடியும், அதே சமயம் நெகட்டிவ்லையும் கொடுத்துக்க முடியும். ஸோ டேப்பர் ஆங்கிள் ஒரு 6. ஸோ 6ங்க டேப்பர் ஆங்கிள். ஸோ அதோட ஹைட் எவ்வளவு. ஸோ ஹைட்டை எகைன் நீங்கள் பாத் மூலியமாவோ இல்லை டேரக்ஷன் மூலியமாக கொடுத்துக்க முடியும். ஸோ D டேரக்ஷன். ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்கணும், டேரக்ஷன் இதில் மென்ஷன் பண்ணுறேன், இங்கே ஆரம்பித்து இங்கே முடியணும். ஸோ இது மாதிரி 2 பாயிண்ட்டை வச்சு நீங்கள் டேரக்ஷன் மென்ஷன் பண்ணும்போது ஹைட்டும் மென்ஷன் ஆயிரும். ஸோ இந்த ஹைட் எவ்வளோ இருக்கோ அதே ஹைட் தான் இங்கே சேமாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூடுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது ரிவால்வ். ஸோ இந்த ரிவால்வ் டூலை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு சர்ஃபேஸ் அதாவது ஒரு ஸ்கெட்சை இன்னொரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி சுற்றிக்க முடியும். ஸோ அது எப்படி டெவலப் ஆகுறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ஸ்கெட்சை ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ டாப் லைனில் சூஸ் பண்ணிங்க. ஸோ இதில் ஒரு தேவையான ஸ்கெட்ச் உங்கள் ரிவாலுக்கு தேவையான ஸ்கெட்சை ஹோம்ங்கிற பட்டன் மூலியமாக இந்த லைனை யூஸ் பண்ணி வரையலாம், இல்லை பால் லைன் யூஸ் பண்ணி வரைய முடியும். ஸோ லைன் இங்கே பிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ப்ரொஃபைல் உங்களுக்கு ரிவால்வ் ஆகணுமோ அந்த ப்ரொஃபைல் அப்படியே சேமாக க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிவால்வ் பண்ணிக்க முடியும். நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஆப்ஜெக்டோட ஒரு பாதி கிராஸ் செக்ஷன். ஸோ கிராஸ் செக்ஷன் நீங்கள் சர்ஃபேஸில் பண்ண போகிறீங்க, அதனால் இதை ஓப்பனாகவே விட்டுற முடியும். ஸோ இது ஓப்பன், இது ஓப்பன். ஸோ அடுத்தது இதை ரைட் கிளிக் பண்ணி பேலனை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு லைனை எடுத்து இந்த லைன் போட்டுக்கலாம். ஸோ ஏன் போடுறோம்னா இந்த லைனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இது ரிவால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை எப்படி ரிவால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா சர்ஃபேஸில் ரிவால்வ். ஸோ அப்படி இல்லை இதை நீங்கள் கமெண்ட் மூலிமா எடுக்கணும் அப்படின்னா REV என்டர். ஸோ இதில் மோட் அதை போய் கண்டிப்பாக நீங்கள் சர்ஃபேஸ்னு சேஞ்ச் பண்ணீங்க. ஸோ SU சர்ஃபேஸ். ஸோ எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ரிவால்வ் பண்ண போகிறீங்களோ அதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட், ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே ரிவால்வ் ஆக போகுது. என்டர். ஸோ ஸ்பெசிஃபிக் த ஆக்சிஸ் ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடியணும். ஸோ 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் இதை ரிவால்வை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எதுக்கு இது 2 பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் வைக்கிற 2 பாயிண்ட்டை டேரெக்டாக எந்த லைன் கனெக்ட் பண்ணுதோ அந்த லைனை யூஸ் பண்ணி தான் இந்த ரிவால்வ் ஆக்சிஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் போட போகிறது ஜஸ்ட் ஒரு ரிவால்வ் ஆக்சிஸ், அதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட், அதுக்கு பேரெல்லாம் இன்னொரு பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட் வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவால்வ் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த செக்ஷன் போட்டிங்களோ அந்த செக்ஷன்லேருந்து இந்த இது டெவலப் ஆகும். ஸ்டார்ட் ஆங்கிள், ரிவர்ஸ், எக்ஸ்பிரஷனுங்கிற 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதோட எண்ட் கண்டிஷனை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கணும், ஸோ எந்த இதில் போய் முடியணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆங்கிள் மூலியமாக சொல்லிக்கலாம். அப்படி இல்லை அதோட ஸ்டார்டிங் பொசிஷன் நீங்கள் மாற்றினாலும் ஸ்டார்ட் ஆங்கிளை யூஸ் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ ரிவர்ஸுங்கிற ஆப்ஷன் எப்போ யூஸ் ஆகும்னா நீங்கள் 180 டிகிரி 270 360 கம்மியாக டிகிரி கொடுக்கும்போது அது கிளாக் வைஸில் அக்சஸ் ஆகணுமா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் அக்சஸ் ஆகணும்னு சொல்கிறதா இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற டூல் எப்போவுமே நம்பர்ஸை மட்டும்தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் வேல்யூஸ் கொடுக்குறதும் இந்த ஆங்கிள் ரோலேஷனும் ஒன்று தான். ஸோ டேரெக்டாக நான் 360ன்னு டைப் பண்ணுறேன். ஒரு சர்ஃபேஸ் பாடி ஒன்று டெவலப் ஆகிட்டு. ஸோ மேலே நீங்கள் லைன் போடாதனால உள்ள ஹாலோவாக ஒரு ஷீட் மாதிரி தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ரிவால்வ். ஸோ இந்த ரிவால்வ் யூஸ் பண்ணி சிமெட்ரிக்காக உள்ள எல்லா ஆப்ஜெக்ட் அதாவது சர்க்குலர் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் ரிவால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கண்ட்ரோல் செட் மூலியமாக பேக் வந்துக்கிறேன். இப்போ 2 பாயிண்ட்டு சூஸ் பண்ணாமல் ஒரு ஆப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரிவால்வ் என்டர். ஸோ மோடில் உங்களுக்கு தேவையானது சர்ஃபேஸ் SU என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ரிவால்வ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை டேரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் பிக் பண்ணுறதுக்கு முடியலை. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு லைன்ஸோ இல்லை ஒரு எட்ஜையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க போயினா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ என்டர்.
ஸோ எந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரிவால்வ் பண்ண போகிறீங்க? ஸோ இந்த லைனை யூஸ் பண்ணி ரிவால்வ் ஆக போகுது. ஸோ டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் ரெவல்யூஷன் வேண்டாம், ஜஸ்ட் 180 என்டர். ஸோ ஒரு ஆஃப் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதே ஆப்ஜெக்டை நான் பேக் ஸ்பேஸ் எடுத்து ரிவர்ஸில் வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரிவால்வ் என்டர். ஸோ மோடில் சர்ஃபேஸ் எஸ்யூ என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு ரிவால்வ் ஆகணுமோ அதெல்லாம் சேவ் பண்ணிங்க என்டர். ஸோ அடுத்தது XYZங்கிற 3 ஆப்ஷன் தனித்தனியாக இருக்குது. ஸோ XYZங்கிறது இதோட ஆரிஜின், அதாவது ஆரிஜின் 0,0,0 எங்கே இருக்கோ அதுலேருந்து எக்ஸுங்கிற ஒரு லைன் ட்ராவல் ஆகும், ஒய்ங்கிற ஒரு ஆக்சிஸ் ட்ராவல் ஆகும், இது ஜெட்டுங்கிற ஒரு ஆக்சிஸ் ட்ராவல் ஆகும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் ரிவால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை பொறுத்து பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் ஃபைனல் குவாட்ரண்ட்டில் வரைஞ்சிருக்கீங்க, அதாவது எக்ஸ் ப்ளஸ்லையும் ஒய் மைனஸ்லையும் உள்ள குவாட்ரண்ட்டில் வரைஞ்சிருக்கீங்க. இதை 4 குவாட்ரண்ட்டையும் நீங்கள் வரைஞ்சினாலும் வரைஞ்சி இதை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸை பொறுத்து ரொட்டேட் ஆனால் எப்படி ரொட்டேட் ஆகும், ஒய்யை பொறுத்து ரொட்டேட் ஆனால் எப்படி ரொட்டேட் ஆகும்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எக்ஸுங்கிறது இந்த ரெட் கலர் லைன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை இந்த ரெட் கலர் லைனை பொறுத்து ரொட்டேட் ஆனால் உங்களுக்கு எப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை இந்த க்ரீன் கலர் லைன், அதாவது இந்த ஒயிட் கலர் இந்த க்ரீன் கலர் லைனை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணால் எப்படி ரொட்டேட் ஆகும்னு பார்த்துடலாம். இந்த க்ரீன் லைனுக்கும் உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நடுவில் ஹோலோவாக மென்ஷன் ஆகும். ஸோ ஜெட் அப்படிங்கிறது வெர்டிகலாக இருக்கிறதுனால இது நீங்கள் பேரலாக போட்டுறீங்க. ஒரு பேரல் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு ஜெட் ஆக்சிஸை யூஸ் பண்ண முடியாது. எக்ஸ் ஆக்சிஸை யூஸ் பண்ணிக்கலாம், அது சேம் வைஸ் ஒய் ஆக்சிஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைல் அப்படியே சர்ஃபேஸாக டெவலப் ஆகும். இதே ஒய்யை யூஸ் பண்ணி இந்த க்ரீனை பொறுத்து சுற்றி இருக்கும், ஜெட்டை யூஸ் பண்ணி தான் அந்த ப்ளூ கலர் லைனை பொறுத்து சுற்றி இருக்கும். ஸோ இதான் எபவுட் ரொட்டேஷன் XYZ. ஸோ இது எவ்வளோ ஆகணும், 360 என்டர். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணது ஒரு லைன் தான், பட் அது சுற்றுற ஆக்சிஸை பொறுத்து அதோட ஷேப்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ பேக் ஸ்பேஸ், அடுத்தது ரிவால்வ் என்டர். ஸோ ரிவால்வ் மோட சர்ஃபேஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கிங்க, சர்ஃபேஸ். ஸோ இதில் எந்த எட்ஜை நீங்கள் ரிவால்வ் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், இந்த எட்ஜ் தேவையில்லைன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட முடியும், என்டர். 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைனா XY செட்டை பொறுத்து பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஆப்ஜெக்டை பொறுத்து பண்ணிக்கலாம், ஓ என்டர். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆங்கிளை மாற்றிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த 90, அதாவது வெர்டிகல்லேருந்து ஆரம்பிக்கணும், ஒரு குவாட்ரண்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஸோ இந்த இதிட்ட ஸ்டார்ட் ஆங்கிள் ST என்டர். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 90. ஸோ இருந்த இடத்துலேருந்து கிளாக் வைஸில் 90 ட்ராவல் ஆனதுக்கு அப்புறம் இதை ஆரம்பிக்கட்டும். ஸோ இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். எகெயின் ஸ்டார்ட் ஆங்கிள் மாற்றிக்கலாம், இதோட ரொட்டேஷன் மாற்றிக்கலாம். ஸோ 180 ஓகே. ஸோ நீங்கள் ஸ்கெட்ச் வரைஞ்சது இந்த இடத்துட்ட, ஸோ இந்த இடத்துல வரைஞ்சதாலும் அது 90 டிகிரி தள்ளி இதோட செக்ஷன் ஆரம்பித்து அதுலேருந்து 180 டிகிரிக்கு அது ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஸ்டார்ட் ஆங்கிளை வச்சு யூஸ் பண்ணிக்கிற ரிவால்வ். ஸோ இந்த ரிவால்வர் ஆப்ஜெக்டை ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் உள்ள ஹோம் ஸ்க்ரீன் பட்டன் மூலிமா உங்களால் ஐசோமெட்ரி அக்சஸ் பண்ணிக்க முடியும். பெர்ஸ்பெக்டிவாக திரும்பிட்டு அப்படின்னா பேரலாக மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஸ்வீப். ஸோ ஸ்வீப் அப்படிங்கிறது ஒரு பாதையில் இன்னொரு ஸ்கெட்ச் ட்ராவல் ஆகுது. ஸோ உங்களுக்கு தேவை இந்த இடத்துல 2 ஸ்கெட்ச். ஸோ அதில் ஒரு ஸ்கெட்ச் ட்ரெஜெட்ரி, இன்னொரு ஸ்கெட்ச் வந்து செக்ஷன். ஸோ ட்ரெஜெட்ரி அப்படிங்கிறது பாதையும், செக்ஷன் அப்படிங்கிறது அதோட கன்ஸ்ட்ரக்ஷனையும் குறிக்கும். ஸோ இதுக்கு தேவையான ஸ்கெட்சை நீங்கள் வரைஞ்சிக்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 3D பாலிலைனை யூஸ் பண்ணி ஒரு ஷேப் வரைஞ்சிக்க போகிறோம். F8 என்ன போகுது, இதோட ஹைட். ஸோ இது மாதிரி 3D ஒவ்வொரு ஃபேஸையும் நீங்கள் பார்த்து உங்களோட 3D பாலிலைனை உங்களால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இது மாதிரி ப்ரொஃபைல் ஒன்று வரைஞ்சிட்டீங்க. ஸோ இது 3D பாலிலைன். ஸோ நீங்கள் ஒரே டயத்தில் XYZ இருக்கிற 3 குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பாத்தில் ஒரு பைப்லைன் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்வீப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த கட் செக்ஷன் இந்த லைன் வழியாக ட்ராவல் ஆகி போகணுமோ அதை நீங்கள் தனியாக வரைஞ்சிக்கலாம், இல்லை இதுலேயே வரைஞ்சிக்க முடியும். ஸோ டாப்லேருந்து பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் என்கிட்ட எந்த இதில் வேணுமோ வரைஞ்சிங்க. ஸோ இந்த இதில் வரைகிறோம். சர்க்கிள் டயாமீட்டர் ஜஸ்ட் 0.5.
ஸோ இதான் உங்களோட பைப்போட ரூட் அண்ட் இதான் உங்களோட பைப்போட டயாமீட்டர். ஸோ இது ஹாலோ பைப்பை வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த இதில் நீங்கள் போட போது சர்ஃபேஸ் அப்படின்னால அது ஹாலோவாக இருந்தது தான் கண்டிப்பாக அவசியம். ஸோ இதில் ஸ்வீப். ஸோ ஸ்வீப்போட கமாண்ட் SWEEP. ஸோ ஸ்வீப்புங்கிற ஆப்ஷன் எடுத்து என்டர். ஸோ இதுலேயும் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ MO உங்களுக்கு தேவை சர்ஃபேஸ் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் உங்களோட ஸ்வீப் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. ஸோ இதான் உங்களோட ஸ்வீப் ஆப்ஜெக்ட். ஸோ என்டர். அடுத்தது ஸ்வீப் பாத். ஸோ இதான் பாதை. நீங்கள் செலக்ட் பண்ண இந்த சர்க்கிள் எது வழியாக ட்ராவல் ஆகணும் அப்படின்னு கேட்குறப்ப இந்த பாதையை உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் உங்களோட பாதைனா டேரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், அது சூஸ் ஆயிரும். ஸோ உங்களோட கட் செக்ஷன் அழகாக இது பைப் லைன் மாதிரி கிரியேட் ஆயிரும். இது ஹாலோவாக அதாவது சர்ஃபேஸை போடுறதுனால உள்ள எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ இதுதான் பைப் லைன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு பைப் லைன் கிரியேட் பண்ணணும், ஒரு பிளான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஸ்வீப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி 3D பைப் லைனை யூஸ் பண்ணி ஸ்வீப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இதை கேன்சல், Ctrl+Z கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது இதே ஸ்வீப்பில் SWEEP ஸ்வீப்புங்கிற ஆப்ஷனில் மோடில் சர்ஃபேஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எது ஆப்ஜெக்ட் என்டர். அடுத்தது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அலைன்மெண்ட், பேஸ் பாயிண்ட், ஸ்கேல் அண்ட் ட்விஸ்ட். ஸோ அலைன்மெண்ட் அப்படிங்கிறது இது எப்படி அலைன் ஆகணும். ஸோ இது ட்ராவல் ஆகி போகிறப்ப இது ஒவ்வொரு ஸ்கெட்சுக்கும் ஒவ்வொரு பாத்துக்கும் தகுந்தாப்பில் பர்பண்டிகுலர் மாறிக்கணுமா இல்லை வேண்டாமா சொல்லலாம் இந்த அலைன்மெண்ட். அதாவது இதை நீங்கள் அலைன்மெண்ட் நோன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அலைன்மெண்ட்டில் எஸ் நோங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் எஸ்ன்னு கொடுத்தா உங்கள் பாத்துக்கு தகுந்தாப்பில் இது சேஞ்ச் ஆகிக்கும். நோன்னு கொடுத்தா நீங்கள் எப்படி வரைஞ்சிங்களோ அதேமாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் பேரலாக வரைஞ்சதுனால கண்டிப்பாக இதில் நோன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீப் எடுத்துக்காது. ஸோ எஸ்ன்னு கொடுத்து ஓகே. அடுத்தது பேஸ் பாயிண்ட். ஸோ இதோட பேஸ் பாயிண்ட்டை மாற்ற போகிறேன். அதாவது இந்த சர்க்கிளோட சென்ட்ரு பாயிண்ட்டு தான் அந்த லைனை பேஸாக வச்சு ட்ராவல் ஆக போகுது. இல்லை இந்த சர்க்கிளோட ஒரு குவாட்ரண்ட் தான் உங்களுக்கு இதை பேஸாக வச்சு ட்ராவல் ஆகணும் அப்படின்னா ஸோ அதையும் ரெடி பண்ணிக்க முடியும். அடுத்தது ஸ்கேல். ஸோ ஸ்கேலுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இங்கே நீங்கள் போட்ட சர்க்கிள் இந்த பாத்தில் போக போக எவ்வளோ சின்னதாகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிக்க முடியும். ஸோ இங்கே 0.5 mm சர்க்கிள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ போய் முடிகிறப்ப அது 1 mm இருக்கணும். ஸோ எந்த அளவு ரைஸ் ஆனால் அந்த அளவு மாறுங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அது ரேஷியோவில் கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ ட்விஸ்ட். ஸோ போகிற பேஜ் ட்விஸ்ட் ரொட்டேட் ஆகிட்டு போகணும் அப்படின்னாலும் ட்விஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கேலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்கேலில் 2 ஆப்ஷன் இருக்குது, ரெஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷனுங்கிறது டேரக்ட் நம்பர், அதாவது ரேஷியோவும். ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஒரு டைமென்ஷன் போய் முடிகிறப்ப என்ன டைமென்ஷன் நான் மாறணும் அப்படிங்கிறது டைமென்ஷன் ரெஃபரன்ஸை கொடுக்க தான் இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ஷன். ஸோ 1 mmன்னு செட் பண்ணிக்குவோம். எது பாதை, இதான் பாதை. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் எக்ஸாக்டாக மாறிருக்கும். ஸோ கொடுத்த ஸ்கேல் ரேஷியோ 1 அப்படிங்கிறதுனால இங்கே என்ன இருந்துச்சோ அதே வெளிசாக இங்கேயும் இருக்குது. ஸோ Ctrl+Z. ஸோ இப்போ சூஸ் பண்ணுங்கள் சர்ஃபேஸ் என்டர். இதுதான் ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ இதை உள்ள ட்விஸ்ட். ஸோ ட்விஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட செக்ஷனை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ ட்விஸ்ட் ஆகணுங்கிறத ஆங்கிள் மூலிமா சொல்கிறோம். ஸோ 180 என்டர். ஸோ இதான் உங்களோட பாத் லைன். ஸோ ட்ராவல் ஆகி போகிறப்பே அது ட்விஸ்டடில் க்ரியேட் ஆகி போயிட்டு இருக்கும். ஏன் அந்த சர்க்கிள்னால உங்களுக்கு இந்த ட்விஸ்ட் தெரியலை. ஸோ இது மாதிரி ஆப்ஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஸ்வீப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே நீங்கள் சிவில் வைஸாக பார்க்கும்போது உங்களோட ஆர்ச் அது மாதிரி டிசைன் பண்ணணும், இல்லை பால்கனியில் உள்ள கம்பி மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் சாலிட் மாடலையே பார்த்துருப்பீங்க. ஸோ சர்ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்வீப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டெலிட். ஸோ 3D பாலைனையும் டெலிட் பண்ணிக்கிறேன், இந்த சர்க்கிளையும் டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது லாஃப்ட். ஸோ லாஃப்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் செக்ஷனை பேரலாவோ இல்லை ஒரு லைனை பொறுத்தோ கனெக்ட் பண்ணுறதா இந்த லாஃப்ட். ஸோ லாஃப்ட்டுக்கு தேவையான செக்ஷனை வரைஞ்சிட்டு எப்படி லாஃப்ட் யூஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ லாஃப்ட்டுக்கு டாப் லைனில் எடுத்துக்கிறேன், டாப் வியூ. ஸோ இதை நீங்கள் திருப்பணும், ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்க முடியும். சர்க்கிள். இதில் எவ்வளோ டயாமீட்டர் இல்லை ரேடியஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளது 1. அடுத்து சி என்டர். ஸோ அடுத்த சர்க்கிள் 1 வேண்டாம், ஒரு 0.5. அடுத்து இன்னொரு சர்க்கிள் ஒன்று போடணும். ஸோ அந்த சர்க்கிள் 0.7. ஸோ இது மாதிரி 3 சர்க்கிள் போட்டதுக்கு அப்புறம் இதை ஐசோமெட்ரிக்னு சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணும்போது பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும், அதனால பேரல்னு எகைன் மாற்றிக்கிறோம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இது Z டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இந்த செக்ஷனை அலையணுமோ அதை இங்கே செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மூவ் என்டர். இந்த சின்ன சர்க்கிள் இந்த பேஸ் பாயிண்டை வச்சுட்டு Z டைரக்ஷனில் ஒரு
8 mm ட்ராவல் ஆகணும். அதே மாதிரி இந்த பெரிய சர்க்கிள் மூவ் என்டர், இது வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகணுமோ ஃபிக்ஸ் பண்ணிங்க. இது 4. ஸோ இதுமாரி நீங்கள் வெவ்வேறு செக்ஷன் போட்டுறீங்க, இல்லை ரெக்டாங்கிள் போட்டுறீங்க அப்படின்னாலும் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை டாப் வியூன்னு செட் பண்ணிக்கிறோம். ஸோ செட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் போட்ட சர்க்கிளை மூவ் பண்ணி கொஞ்சம் Z டைரக்ஷனில் மூவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். 1 mm. ஓகே, எல்லாம் எக்ஸாக்டாக மூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு செக்ஷன் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது? ஸோ அதான் லாஃப்ட். ஸோ லாஃப்ட்டுக்கு சர்ஃபேஸில் லாஃப்ட்னு எடுத்துங்க, அப்படி இல்லைன்னா லாஃப்ட் LOFT லாஃப்ட்னு கொடுத்து ஒரு என்டர். ஸோ செலக்ட் கிராஸ் செக்ஷன். ஸோ எதெல்லாம் உங்களோட கிராஸ் செக்ஷன் கேட்குது, அப்படி இல்லைன்னா பாயிண்ட் அண்ட் ஜாயின் மல்டிபிள் எட்ஜஸ். ஸோ நீங்கள் ஓப்பன் லூப்பாக போட்டுறீங்க, அதாவது இந்த சர்க்கிளோ இல்லை இந்த ரெக்டாங்கிளோ இல்லை வேறு எதுவும் ப்ரொஃபைலோ உங்களுக்கு ஒன்றா செலக்ட் ஆகலை அப்படின்னா இந்த ஜாயின் மல்டி எட்ஜஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ மோடில் ஃபஸ்ட் இதை சர்ஃபேஸாக மாற்றின அப்புறம் தான் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ சர்ஃபேஸில் உங்களுக்கு இந்த சர்க்கிள், ஏகே இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள். ஸோ இது மாதிரி உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி செக்ஷன் ஆனாலும் உங்களோட கட் செக்ஷன் எல்லாமே ஜாயிண்ட் ஆயிரும். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா என்டர் கொடுங்க. அதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷன், அதாவது செகண்டரி ஆப்ஷன் கைடு, பாத், கிராஸ் செக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கைடு அப்படிங்கிறது இந்த எல்லா ப்ரொஃபைலும் இன்னொரு சப்போர்ட்டட் ஹெய்டில் யூஸ் பண்ணி போகணும் அப்படின்னா கைடுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பாத் அப்படிங்கிறது இந்த எல்லா செக்ஷனும் ரெண்டாக ஜாயிண்ட் ஆக போகுது, பட் ஒரு கைடை யூஸ் பண்ணியோ இல்லை பாத்தை யூஸ் பண்ணி ஜாயிண்ட் ஆக போகுதுன்னா இது ரெண்டையும் யூஸ் பண்ணிக்க முடியும். கிராஸ் செக்ஷன்னா எல்லாமே பேரலாக ஸ்ட்ரெயிட்டாக ஜாயிண்ட் ஆகும். ஸோ என்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் ஃபீச்சர் உங்களுக்கு ரெடி ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷனை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த லாஃப்ட். ஸோ இதுலேயே இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கிறோம், இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, அதே மாதிரி சேம் சைட் இந்த சர்க்கிள். இதை மூவ் என்டர், ஒரு 40 டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கிறீங்க. இதோட லெஃப்ட் வியூவோ இல்லை ரைட் சைடு வியூவோ நீங்கள் செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ விஷுவலைஸில் இங்கே போய் நேராக செட் பண்ணிக்கலாம், அப்படின்னா அந்த கியூபை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஒரு ஸ்ப்ளைன் SPL என்டர், இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ஒன்று போட போகிறீங்க, சென்டர். ஸோ இந்த ஸ்ப்ளைன் ரொட்டேட் பண்ணிக்கிறோம், சென்டரில் ஒரு பாத் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு செக்ஷன் ஜாயிண்ட் ஆகணும், அது சேம் வைஸ் ஜாயிண்ட் ஆகும்போது இந்த கர்வை பேஸ் பண்ணி ஜாயிண்ட் ஆகணும். ஸோ அப்போ லாஃப்ட் என்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டும் ஜாயிண்ட் ஆகணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஜாயிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாத், எது உங்களோட பாதை, இதுதான் பாதை அப்படின்னா இந்த கர்வ் எப்படி இருக்கோ அதேமாதிரி உங்களுக்கு மாறிடும். ஸோ இதுதான் சர்ஃபேஸ், அதாவது ஸ்வீப் சர்ஃபேஸ். ஸோ இதே கைடு அப்படின்னா சென்ட்ரல் பாத்தா இல்லாமல் சப்போர்ட்டிவ் நம்பர்ஸ் ஆஃப் கர்வாக இருக்கிறது தான் இந்த கைடு. ஸோ இது ஆப்ஜெக்ட் டெலிட் பண்ணிக்கிறேன், இதையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ விஷுவலைஸில் சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக்கை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதோட டாப் வியூ, ஸோ அதுக்கப்புறம் இதோட ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ எந்த வியூனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது உங்களோட கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து கைடை யூஸ் பண்ணி எப்படி போடலாங்கன்னு பார்த்துட போகிறோம். ஸோ ஒரு சர்க்கிள், இதோட ரேடியஸ் 2. அடுத்தது ஒரு பாலிகன், ஸோ இதோட ரேடியஸ் ஒரு 6, இல்லை நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஒரு 6. அதோட சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது. அடுத்தது 2 மெத்தடை யூஸ் பண்ணி இது ஃபார்ம் பண்ணிக்க முடியும், அதில் ஐங்கிற மெத்தட் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ரேடியஸ் எவ்வளோன்னு நீங்கள் செட் பண்ணிங்க. ஸோ இதுதான் உங்களோட ரேடியஸ். அடுத்தது இதையும் உங்கள் ஃப்ரண்ட் வியூவாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ரெண்டுமே ஒரு இடத்துல இருக்கிறதுனால இதை நீங்கள் மூவ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ கிளிக் என்டர், அதாவது மூவ். இந்த பாயிண்ட்டை பொறுத்து Z டைரக்ஷனில் இது எவ்வளோ மூவ் ஆகணும், Z டைரக்ஷனில் ஒரு 10 மூவ் ஆகணும், மூவ் ஆகிட்டு. ஸோ இப்போ இதை ஃப்ரண்ட் வியூவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு கர்வாக நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்ப்ளைன், ஸோ இந்த குவாட்ரண்ட் எங்கே வரணும் அப்படின்னா F8 இப்படி வந்து, ஸோ சென்டர் பாயிண்ட் தேவையில்ல, இந்த எண்ட் பாயிண்ட். ஸோ இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த கர்வை இப்போ அரே பண்ண போகிறோம். ஸோ 3D அரேவும் பண்ணிக்கலாம், ஸோ நார்மலாகவும் பண்ணிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது டாப் வியூ. ஸோ 3D அரே என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட், இதான் உங்களோட ஆப்ஜெக்ட், என்டர். ஸோ என்ன மெத்தடில் இந்த அரே ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி போலார் P என்டர். ஓகே,
என்டர் நம்பர் ஆஃப் ஐட்டம் டு அரே. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம் உங்களுக்கு வேணும்? ஸோ இதில் உள்ள 6 எட்ஜஸுக்கும் 6 கர்வ் வேணும் அப்படின்னா 6 என்டர். ஸோ இது கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக செட் பண்ணிவிட்டு அது எவ்வளோதுக்குள்ளே ஃபில் ஆகணும்? ஸோ 360க்கும் அது ஃபில் ஆகணும் என்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் ரொட்டேட் ஆகணுமான்னு ரொட்டேட் ஆகிட்டோம். ஸோ சென்டர் பாயிண்ட், ஸோ இதுக்கும் சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இதை பொறுத்து தான் ரொட்டேட் ஆகணும். ஸோ உங்களோட ஒரு 3D ஆப்ஜெக்ட் ரெடி ஆகிட்டு. ஸோ இதை எப்படி நீங்கள் ரெண்டையும் ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னா லாஃப்ட் என்டர். ஸோ உங்களோட கிராஸ் செக்ஷன் இதுவும் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஜாயிண்ட் ஆகிட்டு. சப்போஸ் எதுவும் பார்த்துனா நீங்கள் பார்த்து கொடுத்துக்க முடியும். பட் உங்கள்கிட்ட உள்ளது கைடு கிளிக் பண்ணீங்க. ஸோ எதெல்லாம் கைடோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இது ஒரு கைடு. அதுக்கடுத்தது வேறு எது கைடு? ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட லாஃப்ட் கிரியேட் ஆகணும். அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி உங்களோட லாஃப்ட் கிரியேட் ஆகணும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட லாஃப்ட் கிரியேட் ஆகணும். ஸோ இது மாதிரி உள்ள காம்ப்ளிகேட்டட் ஷேப்பை டிசைன் பண்ணுறதுக்கு இந்த சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே. ஸோ உங்கள் ஒவ்வொரு கர்வும் ரெடி ஆகியிருக்கும். ஸோ இதுதான் லாஃப்ட். ஸோ லாஃப்டில் கைடை யூஸ் பண்ணி உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த லாஃப்டில் LOFT லாஃப்டில் கிராஸ் செக்ஷன் ரெண்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த செக்ஷன் இப்படி ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட லாஃப்ட், சர்ஃபேஸ் லாஃப்ட். ஸோ இந்த லாஃப்ட் ஃபீச்சரை டெலிட் பண்ணிக்கிறோம். எல்லாம் ஷேர் பண்ணி டெலிட். ஸோ அடுத்து பார்க்க போகிறது பேட்ச். ஸோ அந்த பேட்ச் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு எட்ஜை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஆப்ஷன். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தான் ஐசோமெட்ரிக்கில் செட் பண்ணிக்கும், சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக். ஸோ இதுக்கு தேவையான ஒரு ஆப்ஜெக்ட் ஹோமில் சர்க்கிள். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். ஸோ டயாமீட்டர் ஆர் ரேடியஸ் உங்களுக்கு 2. அடுத்தது இது ஒரு லைன்ஸை யூஸ் பண்ணி சைடாக மாற்ற போகிறோம். அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸில் எக்ஸ்ட்ரூட் அது மோட்னு சேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சர்ஃபேஸ்னு மாற்றணும். ஸோ எந்த ஆப்ஜெக்ட், ஸோ எவ்வளோ ஹைட்டு, ஒரு 15ங்கிறது எவ்வளோ ஹைட். அடுத்தது எவ்வளோக்கு 2 எட்ஜ் இருக்குது. ஸோ இந்த எட்ஜில் நீங்கள் மெட்டீரியல் ஃபில் ஆகணும். இப்போ இந்த இது பைப் மாதிரி ஹாலோ பைப் மாதிரி இருக்குது. இதில் ஒரு சைடு நீங்கள் மெட்டீரியலை ஃபில் பண்ணி இதை லாக் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறது பேட்ச். ஸோ பேட்ச் சர்ஃபேஸ். ஸோ கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சர்ஃபேஸ் பேட்சுங்கிற ஆப்ஷனை கமெண்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது சர்ஃப் பேட்ச் என்டர். ஸோ எந்த எட்ஜ், ஸோ சர்ஃபேஸ் எட்ஜ் டு பேட்ச். ஸோ எந்த எட்ஜெல்லாம் பேட்ச் ஆகணும்னு கேட்குது. அப்படி அந்த எட்ஜை செலக்ட் பண்ணும்போது அது ஒரு செயினாக இருக்கா இல்லை ஒரு கர்வாக கண்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக எடுக்கிறது கர்வ். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுற ஒவ்வொரு என்டிட்டியுமே டிஃபால்ட்டாக கர்வ்னு எடுத்துக்கும். செயின் அப்படின்னா கண்டினியூஸ் செலெக்ஷன். ஸோ எந்த எட்ஜ், ஸோ இந்த எட்ஜை சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்தது ப்ரெஸ் என்டர் டு அக்செப்ட் த பாஸ் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸை நீங்கள் எடுத்துக்கலான்னு கேட்குது. ஸோ ஓகே என்டர் கொடுத்தீங்கன்னா என்டர் எடுத்துக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா அடுத்து உள்ள 3 ஆப்ஷன். ஸோ கண்டினியூட்டி, பல்ஜ், மேக்னிடியூட் அண்ட் கைட்லைன்ஸ். ஸோ இதையும் நீங்கள் கைடை யூஸ் பண்ணி போட முடியும். ஸோ கண்டினியூட்டி அப்படிங்கிறது இந்த பேட்ச் சர்ஃபேஸ் ஃபில் ஆகும் போது அது எப்படி ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கண்டினியூட்டி ஆப்ஷன். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேட்ச் சர்ஃபேஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ என்டர். ஸோ நீங்கள் சேவ் பண்ண எட்ஜில் அந்த மெட்டீரியல் அப்படியே ஃபில் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்று ஆயிருக்கு, பட் அந்த சைடு மெட்டீரியல் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதான் பேட்ச். ஸோ இந்த பேட்சை கிளிக் பண்ணும்போது உங்களோட இது எடிட்டிங் ஆப்ஷன், இது மூவ்மெண்ட் ஆப்ஷன் எல்லாமே தனியாக கிரியேட் ஆகும். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களோட பேட்ச் சர்ஃபேஸ். ஸோ எஸ்கேப், அது இடத்துல இருக்கட்டும், இல்லை டெலீட் பண்ணிக்குவோம். ஸோ திரும்பி பேட்ச் சர்ஃபேஸ் இல்லை கமெண்ட் மூலியமாக கொடுக்கணும்னா சர்ஃபேஸ் பேட்ச் என்டர். ஸோ எந்த கர்வ், இதுதான் உங்களோட கர்வேச்சர் என்டர். பேட்ச் சர்ஃபேஸ் இதுதான் உங்களோட எட்ஜ் என்டர். அடுத்தது கண்டினியூட்டியாக பல்ஜ் மெட்டங்கிறத பார்த்துடலாம். ஸோ கண்டினியூட்டிங்கிற ஆப்ஷன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு CON என்டர். ஸோ இதில் உள்ள பேட்ச் சர்ஃபேஸ் கண்டினியூட்டி, ஸோ 3 ஆப்ஷன் இருக்கும், G0, G1, G2. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா G0 அப்படிங்கிறது பொசிஷனையும், G1 அப்படிங்கிறது இதோட டேன்ஜென்சியையும், இது 3வது கைடையும் குறிக்கும். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை G0ல செட் பண்ணிக்குவோம். G01. ஸோ G0னா என்ன மாதிரி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறப்ப இது ஃப்ளாட்டாக கிரியேட் ஆகும். ஸோ இந்த பேட்ச் சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும் போது அந்த கிரியேட் ஆகாத பேட்ச் சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக உங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னா கண்டினியூட்டியில் G0 செட் பண்ணிக்க முடியும். ஸோ நேரடியாக கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இங்கே ஏரோ மார்க் கிரியேட் ஆகுது. அதை கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஆப்ஷனை பார்த்துட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள பொசிஷன் தான் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணீங்க. அடுத்தது G1 செட் பண்ணிங்கன்னா டேஞ்சென்ட்டாகவும், ஸோ G2 கிளிக் பண்ணியிருந்தா கர்வேச்சராகவும் கிரியேட் ஆகும். ஸோ இதை டேஞ்சென்ட் சப்போஸ் இதை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் G1 கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், இதுக்கு டேஞ்சென்ட்டாக கிரியேட் ஆகிருக்கும். அதாவது இந்த சர்ஃபேஸ், இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸுக்கு டேஞ்சென்ட்டாக இந்த ஆப்ஜெக்ட் டெவலப் ஆகிருக்கும். ஸோ எகைன் கிளிக் பண்ணுறோம், இதில் கர்வேச்சர். ஸோ ஒரு கர்வுமே வேணாலும் கர்வுமே உங்களால் டெலிட் பண்ணிக்க முடியும். கண்டினியூ. ஸோ மூவ் பண்ணுறப்ப கண்டினியூங்கிற ஆப்ஷன் கேட்குது. ஸோ அந்த சர்ஃபேஸை நீங்கள் தனியாக மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். பேக் ஸ்பேஸ், என்டர். ஸோ கண்டினியூட்டில் 3 ஆப்ஷன் இதான். ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்து பேக்கில் வந்துடுறேன். ஸோ திரும்பி இதை பேட்ச் சர்ஃபேஸ், அதாவது சர்ஃபேஸ் பேட்ச், என்டர். ஸோ எந்த கர்வேச்சர், இதான் உங்களோட கர்வ், என்டர். அடுத்தது பல்ஜ் மேக்னிடியூட். உங்களோட கண்டினியூட்டியில் உங்களுக்கு கர்வேச்சராக வேணுமா செட் பண்ணிக்க முடியும், இல்லைனா டேஞ்சன்சியாக வேணுமா பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ டேஞ்சன்சின்னு செட் பண்ணியிருக்கேன். பட் அந்த பல்ஜ் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தனியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பல்ஜுக்கு B என்டர். ஸோ 0.5 தான் அவரோட ஹைட் பல்ஜ். ஸோ இந்த டேஞ்சன்ஷன் கொடுக்கும்போது ஒரு பல்ஜ் மெட்டீரியல் கிரியேட் ஆகுது. அவரோட ஹைட்டு தான் இது 0.5. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லை ஹைட்டை மாற்றிக்கணும் அப்படின்னாலும் மாற்றிக்க முடியும். இதை 3ன்னு கொடுத்துட்றோம். ஸோ புதுசாக கிரியேட் ஆகாத அந்த டேஞ்சன்சி இதுலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ண பல்ஜில் ஹைட்டில் இருக்கும். ஸோ இதை மாற்றுறீங்க, இது 2 இருந்தாலே போதும், 2 தான் இருக்கும். ஸோ இதோட பல்ஜோட ஹைட்டு தான் இந்த பல்ஜ் மேக்னிடியூட். ஸோ கண்டினியூட்டியில் வேறு எது நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். கர்வேச்சர், ஸோ கர்வேச்சருக்கும் அதே கன்வெர்ட்டி செல்லும். ஸோ இது ஒரு 1.5. இந்த பல்ஜ் மெட்டீரியலில் 0ன்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃப்ளாட்டாக இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ கண்டினியூட்டியில் 0.1ங்கிறது ஃப்ளாட், 0 டேஞ்சன்சியல், இது கர்வேச்சர். ஸோ இந்த கர்வேச்சர் அண்ட் டேஞ்சன்சியல் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக பல்ஜ் மேக்னிடியூடில் வேல்யூஸ் இருக்கணும். என்டர். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்ச் சர்ஃபேஸில் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த பேட்ச் சர்ஃபேஸை கிரியேட் பண்ண இந்த காம்பவுண்டை சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் S. ஸோ எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படிங்கிறது சூஸ் பண்ணீங்க. மை கம்ப்யூட்டரில் Dயில். ஸோ இதோட ஏதாச்சும் ஃபோல்டரில் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ AutoCAD 3Dயில் சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட நேம் பேட்ச் சர்ஃபேஸ்னு ரெடி பண்ணிக்கிறேன். நியூ டிராயிங். ஸோ இந்த டிராயிங்கில் எப்படி பிளெண்ட் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஐசோமெட்ரிக்கில் செட் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஒரு டிராயிங்கை வரைஞ்சி அந்த 2 டிராயிங்கை எப்படி பிளெண்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான டிராயிங்ஸை ஹோம் பட்டன் மூலியமாக வரைஞ்சிக்கலாம். ஸோ ஹோமில் டிராயிங் டூல்ஸில் உள்ள ரெக்டாங்கிள் எடுத்து ஸோ ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிங்க. ஸோ ரெக்டாங்கிளோட லென்த் வித் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இல்லைனா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கார்னரை ஃபிக்ஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு சர்க்கிள், C என்டர். ஸோ இதில் ஒரு சர்க்கிள். ஸோ இதை ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்க போகிறோம். ட்ரிம், எஸ்கேப். ஸோ இந்த செக்ஷனை நீங்கள் அப்படியே காப்பி, என்டர். ஸோ இதை பேஸ்ட் பண்ணி இதை காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ காப்பி பண்ணும்போது F8 ஆன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது 2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு 4. ஸோ 2 செக்ஷனை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ 2 செக்ஷன் நீங்கள் எப்படி பிளெண்ட் பண்ணலாம். ஸோ பிளெண்ட் அப்படிங்கிறது உங்களோட லாஃப்ட் டூல்ஸையும் பேட்ச் டூல்ஸையும் கம்பைன் பண்ணி வர்றதான் பிளெண்ட். ஸோ இந்த 2 டிராயிங்ஸையும் 2 ஆப்ஜெக்ட்டையும் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது 2 தனித்தனியாக ரீஜன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ REGங்கிற கமெண்ட் மூலியமாக இந்த 2 லைன்ஸையும், அது 2 ஆப்ஜெக்ட்டையும் ஒரு ரீஜனாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு ரீஜன், ஸோ இதையும் ரீஜனாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டைலில் நீங்கள் ரியலிஸ்டிக்கில் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 பிளானையும் எப்படி பிளெண்ட் பண்ணலாம். ஸோ பிளெண்ட் உங்களோட எட்ஜ். ஸோ இது மட்டுமா இல்லை செயினா. ஸோ செயினை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டோட்டல் செயின் உங்களுக்கு செயின் ஆகும். ஸோ சாதாரண எட்ஜ் அப்படிங்கிறது இந்த ஒரு எட்ஜையும், ஸோ செயின் அப்படிங்கிறது அவரோட கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் செலக்ட் ஆகும். ஸோ ஆப்ஷனில் நீங்கள் சொல்லிடுவீங்க அந்த கனெக்ட் ஆகிற செயின் ஒரு லூப்பாக இருந்தால் எடுத்துக்கிட்டோமா வேண்டாமா. ஸோ எஸ்ன்னு கொடுத்தா எடுத்துக்கும், நோ கொடுத்தா எடுத்துக்காது. ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு என்டர். அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் சிங்கிளாக செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை செயினாக சூஸ் பண்ண போகிறீங்களா. ஸோ இதுலேயும் செயினாக சூஸ் பண்ண போகிறீங்க. செயின், என்டர். ஸோ கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 ப்ரொஃபைலும் பிளெண்ட் ஆயிரும். ஸோ அப்படி பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பேட்ச் டூலில் என்னென்ன ஆப்ஷன் கேட்குமோ அது ஆப்ஷன் இங்கேயும் கேட்கும். அதாவது கண்டினியூட்டி, பல்ஜ் மேக்னிடியூட். ஸோ கண்டினியூட்டி அப்படிங்கிறது இதில் உள்ள G0, G1, G2 இதில் எது வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ G0 அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக ஜாயிண்ட் ஆகும். ஸோ G1ங்கிறது லைட்டாக பல்ஜாக ஜாயிண்ட் ஆகும், அதாவது டேஞ்சன்ஷியலாக டேஞ்ச் ஆகும். ஸோ இதை
G0ன்னு செட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் சேஞ்ச் கண்டினியூட்டி G0 எடுத்துருக்கு, ஆனால் பட் டிஃபால்ட்டாக உங்களுக்கு G1 தான் வச்சாகணும். ஸோ G1 G1 வச்சதுக்கப்புறம் அதோட பல்ஜ் மேக்னெட்டியூட் எவ்வளவு? ஸோ 0.5. நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா அதோட மேக்னெட்டியூட் உங்களுக்கு 1 செட் ஆகும். இல்லை 0.4 அப்படின்னாலும் 0.4க்கு கம்ப்ரஸ் ஆகும். ஓகே, என்டர். ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட் நீங்கள் ரெடி பண்ண 2 சர்ஃபேஸை யூஸ் பண்ணி உங்கள் 2 இடையில உள்ள இந்த மெட்டீரியல் ஜாயின் பண்ணிட முடியும். ஸோ இதான் பிளெண்ட் சர்ஃபேஸ். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டிராயிங் ஸ்டைல பிளெண்ட். ஓகே, அடுத்தது புது டிராயிங் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிராயிங்கில் எப்படி பிளானார் சர்ஃபேஸ் ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிளானார் சர்ஃபேஸுங்கிறது கிரியேட்டுங்கிற ஆப்ஷனில் பிளானாங்கிற நேமில் கிரியேட் ஆகும். ஸோ பிளானார் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட்டு கார்னர் ஆர் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் பிளானரை மாற்ற போகிறீங்களா இல்லை கார்னரை சூஸ் பண்ணி மாற்ற போகிறான்னு கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாயிண்ட்டை பிக் பண்ணி டேரெக்டாக உங்களோட பிளானர் சர்ஃபேஸ் உங்களை ரெடி பண்ணிக்க முடியும். கிளிக் பண்ணால் போதும் உங்களோட பிளானர் சர்ஃபேஸ். ஸோ விஷுவலைஸில் ரியலிஸ்டிக் மாற்றியாச்சு. ஸோ பிளானர். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு பிளான் சர்ஃபேஸ் வேணுமோ அந்த சர்ஃபேஸ் உங்களால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி பிளானர் சர்ஃபேஸ் உங்களுக்கு கண்டினியூவாக ஸ்டாப் பண்ணி போயிட முடியும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டீங்க, அதை நீங்கள் பிளானர் சர்ஃபேஸை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்குவோம், இல்லை ஒரு irregular ஷேப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி பிளானரை மாற்றுறது? ஸோ பிளானருக்கு PLANER பிளான் சர்ஃபேஸ். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலியமாக பிளான் சர்ஃபேஸ் எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு பாயிண்ட் வைக்க போகிறது இல்லை, நீங்கள் டேரெக்டாக ஆப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்? ஸோ இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். வேறு எதாவது ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண க்ளோஸ் லூப் எல்லாமே ஒரு பிளானர் சர்ஃபேஸாக மாறிடும். ஸோ அடுத்தது இந்த பிளானர் சர்ஃபேஸ் எப்படி ஆஃப்செட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்செட் எப்போவுமே கிரியேட்டில் ஆஃப்செட்ங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் சர்ஃபேஸ் ஆஃப் ஆரிஜின். ஸோ எந்த சர்ஃபேஸை நீங்கள் ஆஃப்செட் பண்ண போகிறீங்களோ அந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ண முடியும். இந்த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ், என்டர். ஸோ இந்த ஏரோமார்க்ஸ் எல்லாமே எந்த சைடு உங்களோட சர்ஃபேஸ் ஆஃப்செட் ஆக போதோ அதை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் மாற்றணும், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளிப் டைரக்ஷன், அகைன் ஃப்ளிப், உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ போத் சைடு நீங்கள் கொடுக்குற திக்னஸ் 2 சைடு எடுத்துக்கணும் அப்படின்னா போத் சைடு. ஸோ ஃப்ளிப் டைரக்ஷன், போத் சைடு. அடுத்தது சாலிட். ஸோ சாலிட் அப்படிங்கிறது நீங்கள் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல் ஒரு சைடாக மாறணும் அப்படின்னா சைடாக டெவலப் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளிப் டைரக்ஷனை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ளிப் டைரக்ஷன் உங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு நீங்கள் பாயிண்ட் மூலியமாக சூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் டிஸ்டன்ஸ் ஒரு 1 அப்படின்னாலும் 1. ஸோ நீங்கள் சேவ் பண்ண சர்ஃபேஸ் அந்த ஏரோமார்க் ஃபோக்கஸ் பண்ண டைரக்ஷனில் 1 mm தள்ளி ஆஃப்செட் ஆகிருக்கும். இதே ஆஃப்செட் இந்த சர்ஃபேஸ் ஆஃப்செட் ஆகணும், ஃப்ளிப் டைரக்ஷன் வேண்டாம், போத் 2 சைடும் ஆகட்டும்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நீங்கள் கொடுக்குற டிஸ்டன்ஸ் 2 சைடும் 1 mm ஆஃப்செட் ஆகும். ஸோ இங்கிட்ட 1 mm, அதே மாதிரி கீழேயும் 1 mm. எகெயின் ஆஃப்செட். ஸோ இந்த ஆஃப்செட் அப்படிங்கிறதுக்கு OFF ஆஃப்செட் சர்ஃபேஸ். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி சர்ஃபேஸ் ஆஃப்செட்டை பண்ணிக்க முடியும். ஸோ எந்த சர்ஃபேஸ்? இதான் உங்களோட சர்ஃபேஸ், என்டர். ஸோ இதில் சாலிட். ஸோ சாலிடுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ திக்னஸ்ன்னு அது கேட்குது. இது ஒரு 3, என்டர். ஸோ உங்கள் சர்ஃபேஸை அந்த சர்ஃபேஸில் 3 mm திக்னஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃப்செட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ திரும்பி ஆஃப்செட். ஸோ எந்த சர்ஃபேஸ் ஆஃப்செட் ஆகணும்? இந்த சர்ஃபேஸ் ஆஃப்செட் ஆகணும், என்டர். டைரக்ஷன் ஃப்ளிப். ஸோ இப்போ நீங்கள் சாலிட்னு கொடுக்குற திக்னஸுக்கு கீழே மெட்டீரியல் ஆட் ஆகும். ஸோ கனெக்ட். ஸோ கனெக்ட் அப்படிங்கிறது இதேமாதிரி பாக்ஸாக கனெக்ட் ஆகும், அது சேம் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இது கனெக்ட் ஆகணுமானு சொல்லிக்க முடியும். ஸோ கீப் அட்ஜஸ்ட் எட்ஜஸ். ஸோ இதே மாதிரி சர்ஃபேஸ், ஸோ இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். ஸோ ஆஃப்செட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஒரு, அதாவது இந்த பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகணுமா வேண்டாமான்னு சொல்கிறதா இந்த ஆப்ஷன். ஸோ எஸ் 2 அட்ஜஸ்ட் சர்ஃபேஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகலை. ஸோ அதே மாதிரி ஆஃப்செட் எந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணீங்க, இதான் உங்களோட சர்ஃபேஸ். இதை உங்களால் சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு சாலிட். ஸோ இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிக்கிறேன், என்டர். ஸோ இதில் உள்ள ஃப்ளிப் டைரக்ஷன், போத் சைட், சாலிட் அண்ட் கனெக்ட் ஆப்ஷனை பார்த்தாச்சு. எக்ஸ்பிரஷனுங்கிற ஆப்ஷன் டேரெக்டாக உங்களோட வேல்யூஸ் தான். ஸோ டேரெக்டாக வேல்யூஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி 1 mm டேரெக்டாக கொடுத்துட முடியும். ஸோ இதுதான் ஆஃப்செட். ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சர்ஃபேஸ் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் சர்ஃபேஸ் எப்படி நீங்கள் ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெட்வொர்க் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது உங்களோட பிளெண்ட் ஆப்ஷன் அண்ட் லாட் ஆப்ஷனை ஒன்றா செயல்படுத்தும்.
ஸோ எப்படின்னா உங்களோட எக்ஸ் டைரக்ஷன், அதாவது 2 டைரக்ஷனில் நீங்கள் கர்வை பிளெண்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நெட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லாஃப்ட்டில் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் தான் அட் சேம் டயத்தில் உங்களால் பண்ணிக்க முடியும். அந்த நெட்வொர்க் சர்ஃபேஸில் உங்களால் 2 டைரக்ஷனையும் ஒரே டயத்தில் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு ஃப்ரண்ட் வியூ செட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூ செட் ஆகிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வியூ வேணுமோ செட் பண்ணிக்க முடியும். ஸோ விசுவலைசேஷனையும் போய் நீங்கள் இதை ஃப்ரண்ட் வியூவாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதில் ஒரு ஆர்க் என்டர். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ஆர்க் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்க முடியும். சென்டர் பாயிண்ட், உங்கள் ஆர்க் எங்கே ஆரம்பிக்கணும், உங்கள் ஆர்க் எங்கே முடியணும், இங்கே ஆரம்பித்து இங்கே முடியணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைன்ஸ் ஒன்று வேணும். ஸோ இதே மாதிரி ஒரு ஆப்செட் நான் ஐசோமெட்ரிக் ரெடி பண்ணிக்கிறேன். சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக். ஸோ எது வேணுமோ உங்களுக்கு ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ ஹோமில் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் ULUCS. ஸோ அப்படியே காப்பி என்டர். ஸோ இந்த பேஸ் பாயிண்டை பொறுத்து நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகணும் அப்படின்னா F8. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும், 4 டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகணும். ஓகே, அடுத்தது ஒரு லைன் எடுத்து ஸோ இது 2 பாயிண்ட் உங்களால் கனெக்ட் பண்ணிட முடியும். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டாப் வியூவில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். டாப் வியூவில் ஃபோக்கஸ் ஆகிட்டு இது ஃப்ரண்ட் வியூ, எகெயின் இது டாப் வியூ. ஸோ டாப் வியூவில் இதான் உங்களோட லைன்ஸ். ஸோ ஆர்க்கில் ஸோ இந்த இதுலேருந்து இன்னொரு ஆர்க் டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஸ்டார்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஒன்று, அடுத்து இந்த பாயிண்ட் ஒன்று. ஸோ இதுமாதிரி ஆர்க் டெவலப் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்க்கை காப்பி ஸோ இந்த பேஸ் பாயிண்டை பொறுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இங்கே ஒன்று வேணும், அதே மாதிரி இங்கே ஒன்று வேணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட கவ் எக்ஸ் டைரக்ஷன் இருக்குது, அது சேம் வைஸ் ஒய் டைரக்ஷன் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் ஒன்றா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறது நெட்வொர்க் சர்ஃபேசஸ். ஸோ சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் நெட்வொர்க் சர்ஃபேசஸ்னு கிளிக் ஆகும். ஸோ அப்படி இல்லை இதோட கமெண்ட் மூலியமாக எடுத்துக்கணும் அப்படின்னா நெட்வொர்க் சர்ஃப். ஸோ நெட்வொர்க் SRFன்னு அடிச்சிங்கன்னா இந்த நெட்வொர்க் சர்ஃபேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதில் கேட்குற கொஸ்டின், செலக்ட் கர்வ்ஸ் ஆர் சர்ஃபேஸ் ஏஜஸ் இன் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷனுக்கு நீங்கள் கர்வை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு இருக்கிற டைரக்ஷன், இந்த கர்வும் ஒரு டைரக்ஷன், அடுத்து உள்ள 4 கர்வும் வேறு டைரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதையும் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் பேரலாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒரு டைரக்ஷன். அடுத்தது செலக்ட் கர்வ் ஆன் சர்ஃபேஸ் ஏஜஸ் இன் செகண்ட் டைரக்ஷன். ஸோ ரெண்டாவது டைரக்ஷனில் உங்களுக்கு எதுவும் தேவைன்னா இந்த ரெண்டாவது டைரக்ஷனை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கர்வ், எகெயின் செகண்ட் கர்வ், தேர்ட் கர்வ். ஸோ இந்த எல்லா கர்வும் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்களால் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் என்டர். சர்ஃபேஸ் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ விஷுவலைஸில் ரியலிஸ்டிக்னு மெத்தடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது சர்ஃபேஸ். ஸோ இது மாதிரி 2 டைரக்ஷனில் உள்ள கர்வேச்சரை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நெட்வொர்க் சர்ஃபேஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிளானரில் இந்த லூப்பை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு சர்ஃபேஸாக ஃபில் ஆகிடும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணும்போது நெட்வொர்க் நேமில் சேவ். ஸோ அடுத்தது இந்த கிரியேட் ஃபீச்சரில் உள்ள சர்ஃபேஸ் அசோசியேட்டிவிட்டி அண்ட் நாப்ஸ் கிரியேஷன். ஸோ இது ரெண்டான்னு பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே கான்செப்ட். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற சர்ஃபேஸும் உங்களோட எட்ஜும் ஒரு அசோசியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அந்த செலெக்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை ஆன் பண்ணி வச்சுட்டு கிரியேட் பண்ண என்ன ஆகும், ஸோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிரியேட் பண்ண என்ன ஆகும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெக்டாங்கிளில் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள், ஸோ இந்த வந்துட்டு இன்னொரு ரெக்டாங்கிள். ஸோ பிளானர் சர்ஃபேஸ். ஸோ இந்த பிளானர் சர்ஃபேஸை யூஸ் பண்ணி சர்ஃபேஸ் அசோசியேட்டிவை ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக இதை சர்ஃபேஸாக மாற்றுறேன். என்டர். அடுத்தது பிளானா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சர்ஃபேஸ் அசோசியேட்டிவை ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ பிளானா சர்ஃபேஸ். ஸோ எந்த ஆப்ஜெக்ட், இதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட். கிளிக் என்டர். ஸோ இது அசோசியேட்டிவ் மெத்தடில் கிரியேட் பண்ண சர்ஃபேஸ், இது நான் அசோசியேட்டிவ் மெத்தடில் கிரியேட் பண்ண சர்ஃபேஸ். ஸோ இப்போ கிளிக் பண்ணுங்கள். ஸோ எட்ஜை கிளிக் பண்ணி இந்த ட்ரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ இந்த எட்ஜஸ் மாறும்போது அவரோட சர்ஃபேஸும் மாறும். ஸோ இதுதான் அசோசியேட்டிவ். அவரோட உங்கள் எட்ஜுக்கும் உங்கள் சர்ஃபேஸுக்கும் அசோசியேட்டிவ் இருக்கும். ஸோ இதே அசோசியேட்டிவ் இல்லாமல் போட்ட சர்ஃபேஸ். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எகைன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி இந்த ஸ்கெட்சை நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. இப்போ மூவ் பண்ணிங்கன்னா ஸ்கெட்ச் மூவ் ஆகுது, பட் சர்ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ் என்ன ஷேப்பில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். பட் அசோசியேட்டிவ் அப்படிங்கிறது நீங்கள் மாற்றும் போது எகைன் மாறிக்கும். ஸோ நாப் சர்ஃபேஸ், இந்த இதில் உள்ள இந்த சின்ன சின்ன பாக்ஸ் தான் உங்களுக்கு நாப் சர்ஃபேஸ். ஸோ நாப் சர்ஃபேஸோட கிரியேட் ஆகணுமா இல்லை நார்மல் சர்ஃபேஸாக கிரியேட் ஆகணுமாங்க தான் இந்த நாப் சர்ஃபேஸ் கிரியேஷன். ஸோ எப்பயுமே கண்ட்ரோல் வெர்டிசஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம பார்த்துடலாம்.
ஸோ இந்த சாப்டரில் ஒரு சர்ஃபேஸ் மாடலிங்கை எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வர்ற சாப்டரில் அந்த சர்ஃபேஸை எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.